ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுளோட நானோ பனானா ப்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நானோ பனானா ப்ரோ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கேள்விப்படலன்னா அது வந்து கூகுளோட ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் டூல் தான் வந்துட்டு நானோ பனானா. இது ரீசெண்டாக வந்த எல்லா இமேஜ் ஜென்ரேஷன் டூலை விட இது ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த சூப்பரான டூலுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 11 ப்ராம்ப்ஸை வந்து எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். எல்லா அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் எந்த ப்ராம்ப்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ நானோ பனானா நம்ம எப்படிலாம் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 3 விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு gemini.google.com வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த டூல்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் இமேஜ்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நானோ பனானாவை யூஸ் பண்ணலாம். திங்கிங் மாடல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அவுட்புட் வந்து நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஜெமினியில் வந்து கிரெடிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் வந்துட்டு ஹோம்குள்ளே போயிட்டு ட்ரை நானோ பனானா ப்ரோன்னு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படி அது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கூகுள் ஃப்ளோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு ஃப்ளோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் வித் ஃப்ளோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கும். இந்த டெக்ஸ்ட் டு வீடியோக்கு பதிலாக கிரியேட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நானோ பனானா வந்துடும். அதே மாதிரி இங்கே என்ன உங்கள் லேண்ட்ஸ்கேப் என்ன அவுட்புட் அப்படிலாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து எந்த கிரெடிட்டுமே வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து கன்சியூம் பண்ணிக்காது. ஓகே, ஸோ இப்போ நம்ம நானோ பனானா ப்ரோவோட கேப்பபிலிட்டிஸ் வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் இன்ஃபோகிராஃபிக் எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராம்ப்டை வந்து ஸ்க்ரீனில் போட்டுருவோம். இந்த ப்ராம்ப்ட் என்ன இமேஜ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபியை வந்து ஒரு குக்புக் ஸ்டைலில் நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து வித் இமேஜஸாக நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த ப்ராம்ப்டோட அவுட்புட்டை போய் பார்க்கலாமா? இந்த ப்ராம்ப்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து என்ன அழகாக வந்து ஒரு குக்புக் ஸ்டைலில் வந்து ஒரு ரெசிபி வந்து எனக்கு கொடுத்துட்டான். ஸோ இங்கே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் ஃபர்தராக எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் எனக்கு வந்து கொஞ்சம் இமேஜஸாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக கேட்டதில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது நம்ம வெறும் இதுக்கு பிரியாணி வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது பண்ணி இது மாதிரி எந்த இமேஜஸ்க்கு வேணால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஒரு இமேஜ்லேயே நம்ம ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துரும். ஸோ விச் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் என்னன்னா அதே மாதிரி ஒரு குக்கிங் இது தான். பட் வந்து இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி எனக்கு வந்து ஆர்டராக பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இதுவும் வந்துட்டு பயங்கர சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபன்னியான ப்ராம்ப்ட்டு. இந்த ப்ராம்ப்டை வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 6 year old பையனோட ருட்டீன் டே டு டே ருட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இமேஜில் நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு இதே மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கூட நம்ம வந்து ஸ்டைல்ஸ் ஆஃப் அனிமேஷன் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் வேறு ஏஜ் கேட்டகரிஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து அழகாக ஒரு சின்ன ஸ்கூல் பசங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஸ்கூல் போர்டில் இல்லை இது மாதிரி இது பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் வந்துட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இதே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்காக என்ன பண்ணேன்னா நான் வந்து ஒரு 18 year old பையனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அது அவனுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே வந்து ஒரு 50 year old எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவருக்கு எப்படி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்துட்டு இது எல்லாமே இதில் வந்து என்ன ஒரு இது நானோ பனானா ப்ரோவில் ஒரு அக்யூரேட்டாக இருக்குன்னா இது கன்சிஸ்டன்சி சூப்பராக மெயின்டைன் பண்ணுது. அண்ட் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இமேஜஸில் வர டெக்ஸ்ட் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ நார்மலாக பார்க்குறப்ப என்ன ஆகும்னா ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வந்து அடி வாங்குது. இது வந்து யூஸ்வலாக வந்து எங்கேயுமே இது வரைக்கும் நான் டெக்ஸ்ட் அடி வாங்கின மாதிரி பெருசாக வந்து பார்க்கவே இல்லை. இந்த சின்ன இதை கூட பாருங்கள், புக் கிளப் அப்படி இதை கூட வந்து அவன் நல்லா பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ இது ஒரு ப்ராம்ப்ட். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராம்ப்ட். இது ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னன்னா உங்கள் ஊரில் நீ ஒரு ஊர் பேரை கொடுத்துட்டு அதோட ஐசோமெட்ரிக் 45 degree ஆங்கிளில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறீங்க வித் த கரண்ட் வேறு. நான் வந்து சில சிட்டிஸ் கிரியேட் பண்ணேன். ஸோ பார்க்கலாமா போயிட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சென்னைக்கு கிரியேட் பண்ணேன். ஸோ சென்னையோட அவுட்புட் பாருங்கள். அந்த சென்னையோட என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து நமக்கு வந்து இதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னையோட வெதர் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து இது பண்ணி கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வெதர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட் நியூயார்க் கேட்டிருந்தேன். நியூயார்க்கோட அவுட்புட் பாருங்கள்.
நியூயார்க்ல ஸ்னோவியாக இருக்குது போல். ஸோ அதனால் லைட்டாக ஸ்னோவாக இது பண்ணி மற்ற மாதிரி பில்டிங்ஸு, அப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அந்த பிரிட்ஜு, ப்ரூக்லின் பிரிட்ஜ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இருந்து இது பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மான்செஸ்டர் கொடுத்தேன். மான்செஸ்டர் பாருங்கள், மேன்செஸ்டர் யுனைடெட் ஸ்டேடியம், சிட்டியோட ஸ்டேடியம், அப்புறம் வந்து பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெய்னியாக இருக்கனால க்ளவுட்ஸு, ரெயின் பெய்கிற மாதிரி வந்து இது பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டான். ஸோ அதே மாதிரி போட்ஸ், அந்த 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 பர்டிகுலர் ஊரோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சூப்பராக இமேஜ் பண்ணி கொடுத்துட்டான். சின்ன ஊர் கூட வருது, உங்களோட ஊருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லுங்கள். இந்த ப்ராம்ப்ட் வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் டெக்ஸ்ட் பாருங்கள், வெதர் வந்து அக்யூரேட்டாக எடுக்கிறான், அதுக்கப்புறம் இமேஜஸ் வந்து அந்த ஊருக்கு ஏற்றப்பல சூப்பராக வந்து ஜென்ரேட் பண்ணுறான். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்னதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இன்ஃபோகிராஃபிக் கிரியேட் பண்ணுறது பேஸ்ட் ஆன் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன்ஸாக பார்த்து இது பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு இமேஜில் ஒரு டக்குன்னு ஒரு இமேஜ் நமக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு இமேஜை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இன்ஃபர்மேஷனை கிராப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ வந்து கூகுளோட Q3 ரிப்போர்ட்டை வந்து ஒரு இதை வந்து படிக்கிறதுக்கு பதிலாக எனக்கு Q3 ரிப்போர்ட்டை வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்தான். ஸோ எனக்கு வந்து என்ன 2024 கொடுத்துருக்கான், பட் வந்து ஓகே அதே மாதிரி வந்து இயர் மென்ஷன் பண்ணோன்னா கரெக்டான அவுட்புட் வந்துடும். பட் வந்து இப்போ எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் மார்ஜின்ஸ் எவ்வளோ இருக்குது, இது வந்து இது செப்பரேட் பண்ணி கூட கொடுத்துட்டோம். ஸோ இதை நம்ம வந்து வெரிஃபையும் பண்ணிக்கலாம், இது வந்து அவுட்புட்டோட கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெரிஃபையும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து வெறும் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தமாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு இதை படிக்கிறீங்க, அதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து இல்லை உங்களுக்கு வந்து ஒரு விஷுவலாக ஒரு இதை வந்து இமேஜை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இந்த இன்ஃபோகிராஃபிக் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன்னா டச் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ இது எனக்கு வந்து ஒரு சூப்பரான இமேஜுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துறா பாருங்க, ரெசிஸ்டிவ், கெப்பாசிட்டிவ், ஸோ எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் நம்ம ஃபர்தராக வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா கூட ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இதே வந்து நான் வந்து ஒரு சின்னது ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டிருந்தேன். மான்செஸ்டர் யுனைடெடோட ஏர்லி இயர்ஸ் அண்ட் மேஜர் மைல் ஸ்டோன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்து பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ வந்து 1939 வரைக்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஏர்லி இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ ஃபவுண்ட் ஆச்சு, எப்படி வந்து ரீநேம் ஆச்சு, என்ன கோல்டன் ஏரா, அதுக்கப்புறம் வந்து இந்த வார் டைமில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட். ஸோ நானோ பனானாவோட முக்கியமான வந்து இது வந்துட்டு ஃபேஸஸை வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஒரு செல்ஃபி ஆஃப் தீஸ் பர்சன்ஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஓல்ட் ட்ராஃபர்ட் மான்செஸ்டர் யுனைடெட் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இது வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் கிரியேட் ரியலிஸ்டிக் இமேஜ் ஆஃப் மெஸ்ஸி வேரிங் மான்செஸ்டர் யுனைடெட் ஸ்டேடியம், அதுவும் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் லுக் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் வந்து கிரிக்கெட் கிரவுண்டில் இவங்க எல்லாரும் நிற்கிற மாதிரி எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டான். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பீக்கி பிளைண்டர் ஸ்டைலில் இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு சிகரெட்டை வச்சுட்டு நடந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தாமஸ் ஷெல்பி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். பட் இனிஷியலாக கொஞ்சம் சொதப்பின ப்ராப்ட், பட் ஸ்டில் அவன் வந்து சூப்பராக எனக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். அண்ட் இன்னொரு என்ன ஒரு பியூட்டியான இதுனா இது வந்து கான்வர்சேஷனல். இந்த இமேஜில் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து இமேஜ் பண்ணிடும். இப்போ நான் என்ன கேட்டேன்னா எனக்கு மேக் ரஜினிகாந்த் பி இந்த மிடில் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த இமேஜ் எனக்கு பண்ணி கொடுத்தான். ஐயோ சரியான இமேஜ், செம்மையாக இருந்துச்சு. இதை நம்ம வால்பேப்பராக கூட செட் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் இமேஜும் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுது, நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணலாங்கிறத இந்த கேட்டகரியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இது ஒரு ப்ராம்ப்ட் வந்து எடுத்திருந்தேன். என்னன்னா எனக்கு வந்து என்னோட இமேஜ் ஒன்று அட்டாச் பண்ணிட்டு ஒரு பால் பாயிண்ட் ஸ்கெட்ச், இதுவும் வந்து ட்விட்டரில் கொஞ்சம் நாள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த ப்ராம்ப்ட்டை நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இந்த ப்ராம்ப்ட்டை வந்து கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அவரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் பென்சில் ஸ்கெட்ச் இன்ன ஒரு ரூல்டு பேப்பர் வித் ஆல் தி ஸ்டப்ஸ் கிரியேட்டட். ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து ஜெமினி வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், தனுஷோட ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு மேக் திஸ் பர்சன் டூ த ஃபாலோயிங் எமோஜி ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒரு 4 எமோஜி கொடுத்ததுக்கு அதை ஒரு கொலாஜா, ஒரு சிரிக்கிற எமோஜி, ஒரு பார்ட்டி பண்ணுற மாதிரி ஒரு எமோஜி, விங்க் பண்ணுற எமோஜி, கொஞ்சம் சோகமாக லைக் காண்டாக இருக்கிற மாதிரி எமோஜி, எனக்கு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸையும் சூப்பராக வந்து எனக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் வந்துட்டு குவாலிட்டி அப்ஸ்கேலிங். இந்த ஒரு கொஞ்சம் ஒரு ரிசார்ட்டடாக இருக்க இமேஜை நம்ம வந்து அப்ஸ்கேல்டு 4Kன்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ நமக்கு வந்து இதுதான் என்னோட இமேஜ் ஆக்சுவல் இமேஜாக கொடுத்துருந்தேன். இப்போது நான் அப்ஸ்கேல் பண்ண இமேஜ் வந்து பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொஞ்சம் இங்கேயே எனக்கு நல்லா தெரியுது. இதை நம்ம டவுன்லோட் பண்ணால் நல்ல குவாலிட்டியிலே டவுன்லோட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். உங்களோட பழைய ஃபோட்டோ நல்ல ரிஸ்டோர்டாக இருக்க ஃபோட்டோஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடிட்டிங்.
ஃபோட்டோ எடிட்டிங் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோஷாப்போ இல்லை நிறைய ஏதோ டூலில் கொடுத்து இது பண்ணிக்கலாம். அதை நம்ம இங்கேயே வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபில்டரோ ஏதோ ஒரு ஸ்டைல் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு மேக் இட் இந்த 90 ஸ்டைல் இமேஜ் அப்படின்னு சொன்னப்போ லைட்டாக ஒரு செஃபியா டோன் ஆட் பண்ணிட்டு இந்த டேட் ஆட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், மேக் திஸ் இமேஜ் இந்த 70s வித் காஸ்டியூம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ ஒரு 70sலேருந்து அந்த ஒரு ஃப்ரேம்லாம் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு காஸ்டியூம், எனக்கு ஒரு கோட் சூட்லாம் போட்டு இது பண்ணிட்டான். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த இமேஜ் காப்பி பண்ணி மேக் த பேக்ரவுண்ட் ஃபில்டு with water like rivers in the gaps அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு கேப்ல வந்து ரிவர்ல இது பண்ற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் மேக் இட் லைக் விண்டேஜ் போஸ்டல் கார்டு. ஸோ எனக்கு வந்து எப்படி ஒரு போஸ்டல் கார்டு இது பண்ணணுமோ அதே மாதிரி வந்து ஒரு ரேண்டம் அந்த டேட்டை போட்டு வந்து போஸ்ட்லாம் அடிச்சு இது பண்ற மாதிரி கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாம்பா கேட்குறேன், ஸ்டாம்பும் பண்ற மாதிரி கேட்கறதுக்கு அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டாம்பா வந்து அவன் வந்து பண்ணி கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களோட ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து நானோ பனானா வச்சு எடிட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி டு பி மோர் கிளாசிக் மாடர்ன் ஹேர் ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ என்ன பண்ணுறேன், லைட்டாக எனக்கு ட்ரிம் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து எனக்கு இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மேக் ஹிம் லாஃப் ஆட் அ கிளாசிக் பியர்ட் வித் லாட் ஆஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு வந்து லைட்டாக சிரிக்கிற மாதிரி ஆகிட்டான். அப்புறம் நிறைய பியர்ட் ஆட் பண்ணிட்டான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், என்னோட பழைய அந்த ட்ரிம் பண்ண இமேஜை கொடுத்துட்டு மேக் ஹிம் லாஃப் ஆட் அ கிளாசிக் பியர்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறப்போ லைட்டாக சிரிக்க வச்சுட்டு நார்மல் கிளாசிக்காக பியர்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டான், கொஞ்சம் திக் முஸ்டாச்சோட. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், மேக் ஹிம் ஸ்மைல் ஆட் அ கிளாசிக் பியர்ட் ஸ்டைல். லைட்டாக சிரிக்க வச்சுட்டு ஒரு கிளாசிக்கான பியர்ட் ஸ்டைல் வந்து எனக்கு ஆட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் வந்துட்டு மேக் ஹிம் ஹேவ் அ லாங் ஹேர் வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏதோ இது பண்ணிட்டான். இது வந்து ஒரிஜினலாக இல்லை, பட் ஸ்டில் ஓகே, நல்லா இருக்குது. நம்ம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து ட்ரை பண்ணி இது பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் அட்வான்டேஜஸ் ஆஃப் நானோ பனானா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டிராயிங் ஸ்கெச்சஸ் நிறையா பண்ணியிருப்போம். அதை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் ஒரு நினைக்கிற கேரக்டர்ஸ்க்கு டிராயிங் ஸ்கெட்சை ஈஸியாக வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து நருட்டோவோட லைன் ஆர்ட் ஸ்கெட்ச் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பரான லைன் ஆர்ட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அதே வந்து சேஞ்ச் பண்ணி நான் வந்து டைனோசர் கொஞ்சம் வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்தான். நெக்ஸ்ட் ஒரு டைகருக்கு கேட்டேன், கிரியேட் பண்ணி கொடுத்தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிட்டியோடது கேட்டிருந்தேன், சிட்டிக்கு எனக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். இதை நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, ஒரு இமேஜ் நீங்கள் வந்து ஒரு மங்கா பேஜ் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கலரைஸ் பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா அது கலரைஸ் பண்ணி கொடுக்கும். நான் இந்த எக்ஸாம்பிளே கலரைஸ் பண்ண சொன்னேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக கலரைஸ் பண்ணி கொடுத்தோம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அது பாருங்கள். நான் இந்த மங்கா பேஜ் அப்லோட் பண்ணேன், இதுக்கு எனக்கு இந்த மாதிரி சூப்பராக கலரைஸ் பண்ணி கொடுத்தேன்னா என்ன பியூட்டினா, இது வந்து நருட்டோ, இதுக்கு ஆரஞ்சு கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவன் கரெக்டாக வந்து புரிஞ்சுட்டு அந்த ரோபுக்கு வந்து பிளாக் கலர் கொடுக்கணும், அவன் கண்ணுக்கிட்ட இது கொடுக்கணும், இந்த இடத்துல வேறு கொடுக்கணும், இந்த ஷினோபிக்கு இந்த ஸ்டைல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான். அதுதான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இமேஜையும் கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணியிருக்கான் பாருங்க. நான் இந்த இமேஜ் கொடுத்தேன், பட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக எனக்கு வந்து இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோலேருந்து எடுத்தேன். ஸோ இந்த ப்ராம்ப்டை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மானுமெண்ட்டோட இன்ஃபோகிராஃபிக் வந்து ஒரு லே அவுட்டாக ஒரு ஆர்கிடெக்சர் லே அவுட் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்ஃபர்மேஷன்ஸோட நமக்கு வந்து கொடுத்தலாம். ஸோ சூப்பராக இருக்குது இது. ஸோ இப்போ நான் தாஜ்மஹால் கேட்டிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, என்ன இருக்குது, அதோட ஹைட் எவ்வளோ, இதோட வித் எவ்வளோ, இது மாதிரி இது இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பிரகதீஸ்வரா டெம்பிள் கேட்டேன். அதே மாதிரி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து சூப்பராக இங்கே பாருங்கள் எவ்வளோ இது வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக இதை வந்து கொடுத்துருக்கான் பாருங்கள். இதே மாதிரி ஈஸியாக நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்ஃபோகிராஃபிக்காக வந்து சூப்பராக பண்ணி தரான். இது வந்து பயங்கர அட்வான்ஸாக இருக்குது இந்த நானோ பனானா ப்ரோவில். அது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு டவர் ஆஃப் பீஸா கேட்டேன், நெக்ஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கேட்டேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு கான்வர்சேஷனல் வே. நான் வந்து ஒரு ரூமோட இமேஜ் எம்டி ரூமை வந்து கிரியேட் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் அது ஒரு நீங்கள் ஒரு ரூமோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு உங்களோட லிவிங் ரூமை எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுங்கிறத சூப்பராக டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பெயிண்ட் த வால் ப்ளூ அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டிவி வந்து ஆட் பண்ண சொல்கிறேன், கர்டைன்ஸ் ஆட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரூஃபை வந்து எனக்கு லைட்ஸ் ஆட் பண்ண சொல்கிறேன், ரூஃபை பெயிண்ட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரைட் லீக்ஸை ரிமூவ் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சோஃபா ஆட் பண்ண சொன்னேன். அது மாதிரி நிறையா இது பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டீ பாட் ஆட் பண்ண சொன்னேன், ஹார்ட் ஃப்ளோர் போட சொன்னேன், டீ பாட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி வேணால் நம்மளோட ரூமை டெக்கரேட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ்னா கான்வர்சேஷனலாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜை காப்பி பண்ணி ஒரு வாட்டி பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கான்வர்சேஷனில் கிரியேட் பண்ணி இது பண்ணிக்குது. நெக்ஸ்ட் ஃபைனலாக இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து பயங்கரமாக தேடிட்டு இருந்திருப்போம். ஒரு 4K வால்பேப்பர் வேணும் அது. ஸோ நீங்கள் ஒரு வால்பேப்பர் அப்லோட் பண்ணால் 4K என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருது. அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் ஒரு வால்பேப்பர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒரு
ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு ஐடியா இருக்குது, பட் அது எப்படி வரைகிறதுன்னு தெரியலனா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸோட இமேஜஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். நான் ஒரு பேசிக்கான ஒரு ப்ராம்ப்ட் நானே கொடுத்தேன். அதை வந்து இது மாதிரி வந்து எனக்கு ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து நான் வேறு ஒரு இதை வந்து காப்பி பண்ணிட்டு அதுக்கான ப்ராம்ப்ட் எடுத்தேன், அது எனக்கு இப்படி கொடுத்தான். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ப்ராம்ப்ட் என்ஹான்ஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன், இதை வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து செம்மையாக இருக்குது. இதை நான் வந்து ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். இதுதான் இப்போ என் வால்பேப்பராகவே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பயங்கர குவாலிட்டியாக இருக்குது வால்பேப்பரில் பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் இப்போதைக்கு வந்து ஒரு 11 ப்ராம்ப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் வந்து ப்ராம்ப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறீங்க, இதே மாதிரி வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது, இல்லை இதை யூஸ் பண்ணி வேறு என்னெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம், புதுசாக கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து சொல்லுங்கள். இதோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்ட் 2 எடுத்து போடுறேன். ஓகே கைஸ், see you. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இதில் வந்து நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் see you, bye bye, peace.